Hi, hello viewers. Welcome back to all. நம்ம இந்த 60 சீரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவால இருக்கிற அரே பத்தி பார்க்க போறோம். அரே எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், எப்படி இனிஷியலைஸ் பண்றது, அரேயோட டைப்ஸ் பார்க்க போறோம். அரேயோட ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கட்டும், அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், அரேயோட ஸ்லைசிங்ஸ், இண்டெக்ஸிங்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். நம்ம இந்த ஜாவாவை பத்தி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் எல்லாம் தரேன், போய் பாருங்க. Again, welcome back to All in Programming Tamil channel. உங்க சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகம் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு தி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அரேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரே அப்படின்றது ஜஸ்ட் வேரியபிள் மாதிரி தான். பட் நம்ம நார்மல் வேரியபிளுக்கும் அரேக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் வேரியபிள்ல நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூவை தான் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும், அசைன் பண்ணிக்க முடியும். பட் நம்ம அரேவை பொறுத்த வரையும் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ற டேட்டா லென்த்தை பொறுத்து நம்ம அவ்வளோ டேட்டாஸ் அசைன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரே அப்படின்றது இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா ஆஃப் த சேம் டேட்டா டைப். நம்ம வேரியபிளை பொறுத்த வரையும் இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் இன்ட் வேல்யூ மட்டும்தான் அசைன் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் அரேயும் நம்ம இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதில் இன்ட் வேல்யூ மட்டும்தான் வச்சுக்க முடியும். அதே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸை மட்டும்தான் வச்சிருக்க முடியும். அந்த மாதிரி தான் இல்லை சேம் டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும். இன் சிங்கிள் வேரியபிள் தான் சிங்கிள் வேரியபிளில் சேம் டேட்டா டைப்ஸை எவ்வளோ வேணாலும் நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம். திங்க் ஆஃப் இட் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். அதாவது கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸாக இருக்கும். தென் அரே இன் ஜாவாவை பொறுத்தவரையிலையும் ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறோமோ இல்லை எவ்வளோ நம்ம சைஸ் கொடுக்குறோமோ அதுக்குள்ளார தான் நம்ம வந்து வேல்யூஸ் அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இல்லை புது வேல்யூஸ் வச்சுக்கிறது எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளார தான் பண்ணிக்க முடியுமே தவிர அதை மீறி பண்ணிக்க முடியாது. அதுக்குள்ளார எவ்வளோ வேணாலும் நம்ம கம்மியாக வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அதிகமாக வேல்யூஸ் அசைன் பண்ண முடியாது. வை யூஸ் அரே? நம்ம ஏன் அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம 10 பேரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 பேருக்குமே தனித்தனி வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அரே வந்து நம்ம 10 அப்படின்னு ஒரு சைஸில் கொடுத்துட்டோம்னா அதில் 10 வேல்யூஸை நம்ம வச்சிக்க முடியும். அதனால தான் நம்ம அரேஸை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் டேட்டா ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியராக பண்ணலாம். அந்த மாதிரி அக்சசபிள் இந்த அரேஸில் இருக்குது. தென் இது ரொம்ப யூஸ்ஃபுல் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா லூப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இல்லை லூப்பிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அரேஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் லூப்பிங்கில் மல்டிபிள் டைம் நம்ம கால் பண்ணிக்கலாம். அது வேறு வேல்யூஸை கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்க் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், ஃபைண்ட் பண்ணுறோம், ஸ்லைசிங் பண்ணுறோம், இல்லை லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸை இந்த அரேஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அரே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ், அதாவது அரேயோட ஸ்டோரேஜ் பார்த்தா ஹோமோஜீனியஸாக இருக்கும். ஹோமோஜீனியஸ்னால் என்ன? சேம், அதாவது சேம் டேட்டா டைப்ஸாக தான் எல்லா அரேவுமே வச்சுக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் இன்ட்னு பண்ணிட்டு அதில் ஸ்ட்ரிங்கோ இல்லை கேர் இல்லை ஃப்ளோட் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் இன்ட்னு டிக்ளேர் பண்ணலாம், இன்டிஜர் வேல்யூஸை மட்டும்தான் அதில் வச்சுக்க முடியும். தென் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் இன்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது உங்களுக்கு நான் கம்மிங் ஸ்லைட்ஸை சொல்கிறேன் எப்படி ஒரு அரேலேருந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அது ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அதாவது 5 வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே இன்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, ஓகே, எண்டிங் ஃப்ரம் n-1. n அப்படின்றது கடைசியோட வேல்யூ. அப்படின்னா 5 வேல்யூனா 5ன்னு வச்சுக்கோங்க. n-1 அப்படின்னா 4, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எண்டிங் ஃப்ரம் 4 அப்படின்னு சொல்லிட்டு 0 1 2 3 4 அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 5 வேல்யூ வரும் கரெக்டாக. அந்த மாதிரி சொல்லுவோம். அண்டு நீங்கள் நெகட்டிவ் சைடு, அதாவது நீங்கள் பேக் சைட்லேருந்து இன்டெக்ஸ் வரீங்க அப்படின்னா நெகட்டிவாக வரும். அது கம்மிங் ஸ்லைட்ஸில் என்னன்னு சொல்கிறேன். தென் அரேஸை பொறுத்தவரையிலையும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே கலெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஜாவா அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஜாவாவை பொறுத்தவரையிலையும் அரே எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் அவுட் பண்ணிக்கோங்க. அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்வோம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் அது அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு. தென் ஈவன் இஃப் ஸ்டோரிங் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், அதாவது சேம்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸான டேட்டா டைப்ஸ் எல்லாமே அசைன் பண்ணிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையிலையும் அரேன்றதே 3 டைப்ஸ் தான்.
சிங்கிள் டைமென்ஷன் அரே, 2 டைமென்ஷன் அரே அண்ட் மல்டி டைமென்ஷன் அரே. இது ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம விலாவாரியா இந்த சீரீஸில் பார்க்கலாம். இன்டெக்ஸிங் அப்படின்னு மெயினாக பார்க்கணும். ஏன்னா இன்டெக்ஸிங் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் மல்டி டைமென்ஷன் போனாலும் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எப்போவுமே இன்டெக்ஸை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எண்டிங் ஃப்ரம் n-1. அதாவது நான் 5 வேல்யூ கொடுத்துருக்கேன் அரேல 6, 8, 3, 9, 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4 அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் முடியும். அதே முடியுது அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால n-1, அதாவது 5 - 1 4 அப்படின்னு முடியும். இதே நீங்கள் நெகட்டிவ் இன்டெக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, நெகட்டிவ்னா லாஸ்ட்டில் வரும், அது வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அங்கேருந்து 0 வராது அப்படின்னா 0 அப்படின்றது ஒரு இடத்துல அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம். அப்படின்ற போது நம்ம நெகட்டிவ்ல வரும்போது நெகட்டிவ் ஃப்ரம் -1லேருந்து சம்திங் -5 அப்படின்னு கரெக்டாக முடியும். நீங்கள் இன்னொரு திங் யோசிக்கலாம், நம்ம பாசிட்டிவ் இன்டெக்ஸே போதுமே, ஏன் நெகட்டிவ் இன்டெக்ஸ் பேக் சைட்லேருந்து வருது அப்படின்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஒரு அரேல இருக்கும். அதை வந்து நம்ம ஏதாச்சும் ஆப்ரேஷன் ஸ்லைசிங், ஃபைண்டிங் இல்லை சார்ட்டிங் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபார்வேர்ட் அரே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக்வேர்டுலேருந்து வரீங்க அப்படின்னா பேக்வேர்ட் அரே உங்களுக்கு யூஸ் ஆகும். பேக்வேர்ட்லேருந்து வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட லென்த், அதாவது பாசிட்டிவ் இன்டெக்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்வேர்ட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். லென்த்துக்கு அப்புறமேட்டுக்கு அதோட மைனஸ் வேல்யூ அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். பட் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூவில் பண்ணுறீங்க அப்படின்னா அரேயோட லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னே தேவையில்லை, டைரெக்டாக -1 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் வேல்யூ வரை உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். அதே ஆப்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் ட்ரையிங் டு அக்சஸ் அண்ட் இன்வேலிட் இன்டெக்ஸ். அதான் இன்வேலிட் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 5 வேல்யூ இருக்குது. 5 வேல்யூ பார்த்தோன்னா n-1 அப்படின்னு சொல்லிட்டு 0, 1, 2, 3, 4 வரை நம்மளுக்கு இன்டெக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே 5 வேல்யூ இருக்கே, 5வது இன்டெக்ஸ் தரலாம் அப்படின்னா நிச்சயமாக அது எரர் கிரியேட் பண்ணும். எந்த மாதிரி டைப் ஆஃப் எரர் ஜாவால் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங்கில் கமிங் சீரீஸில் உங்களுக்கு சொல்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிங்கிள் டைமென்ஷன் அரே. சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படின்றது இட் இஸ் அ லீனியர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அரே. லீனியர்னா என்ன, ஒரு சிங்கிள் லைன் வச்சுக்கோங்க. சிங்கிள் லைன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நேராக தான் இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ரூட் போகுமே தவிர அதோட வேஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது ஒன்று வந்து 2ஆ பிரியுதோ 3ஆ பிரியுதோ பிரியாது. ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரியோ இல்லை ரோ மாதிரியோ வேல்யூஸ் வந்து அதில் டிக்ளரேஷன்ஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்டெக்ஸிங்கில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அண்ட் எண்டிங் டு n-1. ஓகே, தென் நீங்கள் ஐடியல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸில் லைக் மார்க்ஸ், நேம்ஸ், ஐடிஸ், அதாவது ஒரு மார்க்ஸையோ நேம்ஸையோ ஐடிஸையோ கலெக்ஷன்ஸாக வச்சு பண்ணுறதுக்கு சிங்கிள் டைமென்ஷன் அரே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு அரே எப்படி கிரியேட் பண்ணுறது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து அரேயை நம்ம டிக்ளேர் பண்ணணும். எதில் டிக்ளேர் பண்ணுவோம்னா டேட்டா டைப்ஸில் டிக்ளேர் பண்ணுவோம். டேட்டா டைப்ஸில் டிக்ளேர் பண்ணும்போது அரேயோட நேம் பார்த்தோன்னா டேட்டா டைப்பாவோ கீவேர்ட்ஸ் அந்த மாதிரியோ கொடுக்கக்கூடாது. இது சொல்லப்போனால் உங்களுக்கு வேரியபிள்ஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக் நேமாக தான் இருக்கணும். அதாவது ஒரு கீவேர்டையோ இல்லை டேட்டா டைப்ஸையோ சொல்லியிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ஆர் டாலர் சிம்பிள் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தென் இன்ஸ்டன்சியேஷன்ஸ் ஆஃப் அ அரே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அரே வந்து நம்ம சைஸை கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பண்ண டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா டைரக்ட் டிக்ளரேஷன். அதில் பார்த்தோம்னா வேல்யூவை நான் டைரெக்டாகவே கொடுத்துருவேன். பட் இங்கே பொறுத்தவரையிலையும் நான் இதுக்குன்னு ஒரு சைஸ் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்காம சைஸ் கொடுத்துட்டேன். அந்த சைஸ்க்குள்ளே நான் வேல்யூஸை எப்போ வேணால் எங்கே வேணால் நான் அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். தென் இனிஷியலைசேஷன்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஸ்டோரிங் த வேல்யூ. அதாவது நான் ஒரு இன்டெக்ஸ் வச்சுக்கிட்டு அதில் வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், அதே நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் போகும்போது நல்லா சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கிளாஸ் எழுதுகிறேன். அதில் பப்ளிக் அப்படின்ற ஒரு மாடிஃபயர்ஸில் கிளாஸ் எழுதுகிறேன். என்னென்னா டெமோ அப்படின்ற நேமில் அப்புறம் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன் கேலி பிராக்கெட் பை யூஸிங். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் எழுதியே ஆகணும். அதுக்கு தான் பார்த்தா மெயின் ஃபங்க்ஷன் எழுதியே ஆகணும். அதுக்கு தான் பார்த்தா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு எழுதுகிறேன். தென் உள்ளார எப்போவுமே பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். அதுவும் சொல்ல போனோம்னா ஒன் டைப் ஆஃப் அரே தான். அதுவும் நான் கேலி பிராக்கெட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். தென் அதில் நான் அரே டிக்ளேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் நார்மலாக லாங்குவேஜஸில் பார்க்கலாம் இன்ட்னு சொல்லிட்டு அரே ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். பட் ஜாவாவை பொறுத்தவரையிலையும் ஸ்கொயர் பிராக்கெட் ஆனது நம்மளுக்கு இன்டிஜர் பக்கத்தில் தான் இருக்கணும். அதாவது நம்ம கொடுக்க டேட்டா டைப் பக்கத்தில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அரே டிக்ளேர் பண்ணி இது ஒரு சின்டெக்ஸ். அதில் நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா
டைரெக்டாக உங்களுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி காமிக்கிறேன். வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேலி பிராக்கெட் யூஸ் பண்ணி அதில் வேல்யூஸ் நான் கொடுப்பேன். தென் அந்த அரேயை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதில் system டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அரே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரே உங்களுக்கு டிக்ளேர் ஆகிருக்கும். அந்த சைடு கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு தெரியும். 1 2 3 4லேருந்து மேலே இன்டெக்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தென் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வரலை, இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட்டிஃபைட் பண்ணணும், இது நம்பர்ஸ் வேறு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதில் உங்களுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் சொல்லியிருப்பேன் அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அட்ரஸை மட்டும்தான் கொடுக்கும். நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணுவோம். இன்டெக்ஸ் கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னா தான் எனக்கு வேல்யூஸ் வரும், இல்லைனா எனக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா எனக்கு அட்ரஸை மட்டும்தான் அது பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார போய்ட்டு ஒரு இன்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னா வேல்யூவை கால் பண்ணுறது. சேம் ஒரு அரே டிக்ளரேஷன் ஆகுது, சேம் அதே வேல்யூ தான். அதில் பார்த்தோம்னா இப்போ பிரிண்ட் பண்ண 1 வந்துருச்சு. ஏன்னா நம்ம இன்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா இன்டெக்ஸ் ஆஃப் 0 நம்மளுக்கு 1 இருக்குது. ஓகே, அந்த கான்செப்ட் புரியுதுல்ல. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை டைரக்ட் டிக்ளரேஷன் பண்ணாமல் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சைஸ் கொடுக்குறேன். சைஸ் கொடுத்துட்டு அப்புறம் டிக்ளரேஷன் பண்ணுறேன். சைஸ் கொடுக்கறதுக்கு நியூன்னு சொல்லுவோம், அப்புறம் இன்ட் அப்படின்னு திரும்பி ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அரேயோட சைஸ் 5. அதுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் 0th பொசிஷனில் 5னும் அரேயில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 3 அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதில் பார்க்கலாம் நீங்கள் சைடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரே பொசிஷன் ஆஃப் 0ல் 5 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உங்களுக்கு 3 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு. தென் நான் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். 5 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் யோசிக்கலாம் 0லேருந்து 4 வரை இருக்கே, நம்ம ஏன் ஆர்டராக தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணுமா? நோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளை பொறுத்தவரை அந்த 5 ஏரியாவை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 5 ஏரியாவை பொறுத்து நம்ம எப்படி வேணால் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணலாம், லாஸ்ட்டில் கொடுக்கலாம், நடுவில் கொடுக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் 4th இன்டெக்ஸ் அதாவது கடைசி வேல்யூ டிக்ளேர் பண்ணுற மாதிரி தந்திருக்கேன். அந்த இடத்துல நான் உங்களுக்கு 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆகிருக்கும் அந்த 1 அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, தென் மூவ் டு தி 2-dimension array and array of arrays. அதாவது அரேயில் இன்னொன்று அரே இருக்கிற மாதிரி. எப்படின்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே இருக்கும், அதுக்குள்ளார இன்னொன்று அரே சேர்த்தோன்னா எப்படி இருக்கும், அதான் மல்டிபிள் அரே. அதாவது 2 டைமென்ஷனாக இருக்கும். சிங்கிள் டைமென்ஷனை பொறுத்தவரையிலும் எக்ஸ் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுக்கோங்க. அதே 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்றது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு 2 பிரிவுகள் வரும். அதில் பார்த்தோம்னா 2 இன்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சிங்கிள் இன்டெக்ஸிங் தான் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா 2 இன்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். தென் என்ன அப்படின்னா இது எப்படி ரெப்ரசன்ஸ் ஆகும் அப்படின்னா மேட்ரிக்ஸாவோ இல்லை டேபிள்ஸோ கிரிட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ஸ் ஆகும். அதில் தான் உங்களுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுப்பேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வேல்யூ 3 5 7 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோலையும் 1 9 2 அப்படின்னு செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோவில் பார்த்தா 6 8 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு பட் இன்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நான் அதுக்கு ரோஸ் வேல்யூ பார்த்தோன்னா 0 1 2ன்னு இருக்கும், காலம் வேல்யூவும் 0 1 2 அப்படி இன்டெக்ஸிங்ஸ் இருக்கும். அது எப்படி நம்ம அந்த வேல்யூஸ் அதை வச்சு நம்ம கால் பண்ணிக்கிறது அப்படின்னா செகண்ட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் ஏ அப்படின்னு அரே வச்சுருந்தேன் அப்படின்னா அதில் 0 0ன்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா நம்ம 3 பிரிண்ட் ஆகும். அதே 0 1ன்னு சொன்னால் 5 பிரிண்ட் ஆகும். அண்டில் எது அப்படின்னா ஏ ஆஃப் 2 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு 4 வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் இதோட பிரிண்டிங் லாஜிக். தென் அதுக்கு எப்படி டிக்ளரேஷன் பண்ணால் சேம் திங் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண அந்த சிங்கிள் டைமென்ஷன் அரே பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் பண்ணுவோம். பை இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இல்லை சிங்கிள் டைமென்ஷனுக்கான ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோம், இல்லை என்னன்னா 2 டைமென்ஷனாக இருக்கா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து டிக்ளரேஷன் பண்ணுவோம். அதே சைஸிங் கொடுத்தாலும் நம்ம 2 டைமென்ஷன் கொடுப்போம், ஒரு வேல்யூ அசைன் பண்ணாலும் 2 டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். அதில் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இருந்ததே கொஞ்சம் டிஃபர் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, இன்னொன்று ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அடிஷ்னலாக நான் சேர்க்குறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதில் நார்மலாக நான் சும்மா இது போடுறேன் 0 of 0லேருந்து 5 இருக்கணும் அப்படின்னு. தென் 0 of 1ல வந்து 7 இருக்கணும் அப்படின்ற. இப்போ வந்து 0 of 0 அப்படின்னு கொடுக்குறேன்.
இல்லை என்ன பண்ணிட்டேன், அங்கே மேலே டிக்ளேர் பண்ணேன், பட் இப்படி வருது, கீழே ஒரு எரர் வருது பார்த்தீங்களா. இட் இஸ் நாட் இனிஷியலைஸ் பிகாஸ் நான் வந்து அதில் டிக்ளேர் பண்ணிட்டேன், பட் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் அதுக்கு சைஸோ இல்லை டிஃபால்ட்டாக வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. அப்படின்ற போது நான் சைஸ் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி சிங்கிள் டைமென்ஷன் கொடுத்த மாதிரி இங்கே 2 டைமென்ஷனாக 5 அப்படின்னு நான் 2 கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன், வேல்யூஸை நான் அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 0 0 2 பிளேஸில் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஜீரோ டு 1 பிளேஸில் நான் 1 அப்படின்னு இந்த டைம் கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அரே டிஸ்பிளேயாக இருக்கும் சைடில். அரே அப்படின்ற ஒரு ஆரோ கீழே போகுது, எவ்வளோ ஆழம் போகுது பார்த்தீங்களா. அதில் போயிட்டு 0 1 2 3 அப்படின்னு 4 அப்படி வர இருக்கு இன்டெக்ஸ். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இருந்துச்சு. இந்த இதற்கு ஏன் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம இது 2 டைமென்ஷன்ஸில் எழுதியிருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா 1 டைமென்ஷனை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் பெரிய பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்லக்குள்ளார நீங்கள் நிறையா திங்ஸ் வைக்கிறீங்க. அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதே நீங்கள் 2 டைமென்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளார ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த சின்ன பாக்ஸ்குள்ளார திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதான் அந்த 1 டைமென்ஷன் கீழே இருக்கிற அந்த அரே. அதுக்குள்ளார இருக்கிற அந்த சப் பாக்ஸ் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் பார்த்தா அந்த 2 டைமென்ஷன்ஸ் அரே. அந்த ஆரோஸ் எல்லாமே அந்த கனெக்ட் ஆகிற அந்த அரே தான் அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ். அந்த பாக்ஸஸ்குள்ளார தான் என்ன இருக்கும், அந்த திங்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படின்ற போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணும், அப்புறமேட்டு நான் அந்த சின்ன சப் பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு திங்ஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 0 0 அப்படின்ற இடத்துல 5 அப்படின்ற வேல்யூ ஒரு அசைன் பண்ணுறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0ன்னு இடத்துல மேலே அங்கே வந்திருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி செகண்ட்லேயும் பார்த்தோன்னா மேலே, அதாவது கீழே 5 இருந்துச்சுன்னா மேலேயும் 5 வேல்யூஸ் அசைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் என்னன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற 1 4 வரை தான் இருக்கும். தென் அதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். 0 0 2 பிளேஸில் 5ம் 0 to 1 பிளேஸில் 1 அப்படின்னு அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த டைம் என்ன நடக்குது, சேம் ஃபஸ்ட்டு நடந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு இந்த பாக்ஸை வச்சுக்கோங்க. பாக்ஸை நான் கொடுக்குறேன்னா எனக்கு பாக்ஸுன்னு தான் வரும், உள்ளே இருக்கிற திங்ஸஸை பார்க்க முடியாது. திங்ஸஸ் வேணா என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி அரே நார்மலாக கொடுத்ததுக்கு அரேயோட சேர்ந்து ஒரு இன்டெக்ஸ் கொடுத்தோம். இந்த இதற்கு என்னன்னா உள்ளார இன்னொன்று பாக்ஸ் இருக்கு. அப்படின்ற போது நான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற பிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுமே தவிர உள்ள இருக்கிற சப் பாக்ஸஸ் எனக்கு ஓப்பன் ஆகாது. அதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், இன்னொன்று ஒரு இன்டெக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா திட் இஸ் அ 2 டைமென்ஷன் அரே. அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறேன்னா சேம் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்குறதுன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் கொடுத்த மாதிரி இந்த இருக்க நடுவில் இன்னும் நான் வேல்யூஸை டிக்ளரேஷன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தென் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் உங்களுக்குனா அரே ஆஃப் 0 இருக்கிற இடத்துல அரே ஆஃப் 0 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு இன்டெக்ஸிங் சேர்க்குறேன். ஏன்னா பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே சப் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தானே ஃபஸ்ட் இனிஷியலைஸ் ஆன மாதிரி அரே டிக்ளரேஷன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வேல்யூஸாக டிக்ளேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு 0 0ல் 5ம் 0 1ல் 1ம் அப்புறம் 1 0ல் பார்த்தா 3 உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், நடுவில் இப்போ ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1 1ல் 4ம் 3 0ல் பார்த்தா 4ம் 3 3ல் 7 அப்படின்னு போயிருக்கு பார்த்தீங்களா. நடுவில் நம்ம ஏரியாவில் எங்கே வேணால் எப்படி வேணால் நம்ம டிக்ளரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அரேயோட ஒரு மெத்தட். இப்போ பிரிண்ட் ஆகும்போது கரெக்டாக வேல்யூ ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ தான் 2 பாக்ஸுமே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி 3 டைமென்ஷனல், அதாவது மல்டி டைமென்ஷன் அரே. அதாவது மல்டி டைமென்ஷன் அரேவை பொறுத்தவரையிலும் 2 டைமென்ஷன் பொறுத்தவரை 2 வேல்யூ இன்டெக்ஸிங் தான் கொடுக்க முடியும். அதாவது டைரக்ஷன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். பட் மல்டி டைமென்ஷன் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனுக்கு அதிகமாக இஜெட் டைரக்ஷன் சம்திங் டைரக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளார 2 டைமென்ஷன் சொன்ன மாதிரி
சப் பாக்ஸஸ் உள்ளா இருக்கு. அந்த சப் பாக்ஸஸ்குள்ளாரையும் நான் இன்னும் சப் பாக்ஸஸ் சேர்க்கிறேன். அந்த சப் பாக்ஸஸ்குள்ள இன்னும் சப் பாக்ஸஸ் சேர்த்துக்கிட்டே போறேன். உள்ளான்னு போயிட்டேன் அப்படின்னா அது வந்து மல்டி டைமென்ஷன்ஸ்குள்ளார போயிடும். அதுல ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அப்புறம் சப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அதுக்குள்ளார பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போற மாதிரி தான் அந்த டிக்ளரேஷன்ஸ் இருக்கும். இது எப்படின்னா 3D கிராஃப், அதுக்கப்புறம் சென்சார் டார்கெட்ஸ், அந்த மாதிரியான அட்வான்ஸ் மெத்தடிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அக்சஸிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எட் டைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ இன்டெக்ஸிங் கொடுத்து நம்ம எவ்வளோ சைஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம உள்ளார அசைன் பண்ணுவோமோ அவ்வளோ இன்டெக்ஸிங் கொடுத்து நம்ம அக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை டிக்ளரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சேம் 2 டைமென்ஷன் பண்ண மாதிரி தான். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டைமென்ஷன்ஸ் இருந்ததுனால 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தோம். இல்லை 3 டைமென்ஷன் அதுக்கு மேலேயும் நம்ம கொடுக்கலாம். அதனால நான் இந்த சைட் எக்ஸாம்பிளுக்கு 3 டைமென்ஷனுக்காக 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அக்சஸிங் பண்ணும்போதும் சேம் 3 டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் அதே நான் உங்களுக்கு ரிஃபர் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து 5 சிங்கிள் டைமென்ஷனில் வந்து 5 அப்படின்னும், 2 டைமென்ஷனில் 3 அப்படின்னும், மல்டி டைமென்ஷனில் 3 டைமென்ஷனில் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் சைஸஸ். இப்போ என்ன பண்ணேன்னா இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் அடிஷ்னலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி டிக்ளரேஷன்லேயே என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நான் சேர்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் கீழே சேஞ்ச் பண்ணலை, பிரிண்ட் பண்ணுற இடத்துல சேஞ்ச் பண்ணலை. இந்த டைம் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்சிலைஸ் ஆகுது அரே. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அரே டிக்ளேர் ஆன உடனே பார்த்தோன்னா எவ்வளோ கீழே போகுது பார்த்தீங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பெரிய பாக்ஸ், அந்த பெரிய பாக்ஸ்குள்ள சப் பாக்ஸ், அந்த சப் பாக்ஸ்குள்ள இன்னும் சப் பாக்ஸ் இந்த 3 டைமென்ஷன்ஸ்குள்ள இருக்கும். அதில் தான் பார்த்தா அந்த பெரிய பாக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷன். அந்த கீழே இருக்கிற மெயின் அரேயை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதை கனெக்ட் பண்ணியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எங்கே போகுது, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பாக்ஸ்குள்ளார போகுது. அந்த சின்ன பாக்ஸோட கனெக்டிவிட்டினா இன்னும் ஒரு சப் பாக்ஸ் இந்த 3 பாக்ஸ் உள்ள போகிற. அதே மாதிரி தான் செகண்டுக்கும் இருக்கு. செகண்டுக்கும் பார்த்தா 1 2 3, அதில் பார்த்தோம்னா 5 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணேன். கீழே இந்த மெயின் அரேல 5 இருக்கும். தென் 3 அப்படின்னு செகண்ட் அரேல சொன்னோம். அது பார்த்தோன்னா அதுக்கு மேலே இந்த 3ல சொல்லுவோம். தென் அதுக்கு மேலே இந்த 2ல சொல்லிட்டு 3 வேல்யூஸ் நம்ம டிக்ளேர் ஆயிருக்கு. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 0 0 இடத்துல 5 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். தென் 0 1 0 அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் 1 அப்படின்னு. அதில் அசைன் ஆயிருக்கு பார்த்தீங்களா. தென் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். எந்த டைமும் பார்த்தோன்னா சேம் அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் இந்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்திருக்கான், சேம் நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம 1 டைமென்ஷனில் பண்ண மாதிரி தான் 2 டைமென்ஷன் பண்ண மாதிரி தான் பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பாக்ஸ் வந்து அப்படியே நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 2 டைமென்ஷனை பொறுத்தவரையிலையும் தட் இஸ் கரெக்ட், பிகாஸ் அதிலே நம்ம வேல்யூ இருக்கு. பட் இந்த 3 டைமென்ஷனை பொறுத்து அந்த அந்த சப் பாக்ஸ்குள்ளாரையும் இன்னொன்று பாக்ஸ் இருக்குன்ற போது அந்த சப் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணாதான் அதில் இருக்கிற அந்த ஸ்லிப்ட் அப் இன்னொன்று சப் பாக்ஸஸோட வேல்யூவை நான் அசைன் பண்ணிக்க முடியும். இந்த டைம் என்ன 2 தான் நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா நான் அக்சஸிங் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஒரு இன்டெக்ஸிங் கொடுப்பேன். ஓகே, இதுதான் சேம் திங். தென் என்ன அப்படின்னா அரே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த அரேவை பொறுத்தவரை ஜாவாவில் டிஃபால்ட்டாகவே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்க. அதில் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய இது அக்சஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அரேயோட ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் அண்ட் 1 அரே நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதில் பார்த்தா ஜாவா ப்ரொவைட்ஸ் செவரல் பில்டிங் மெத்தட்ஸ். பில்டிங் மெத்தட்ஸ்னால் என்னன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ரீவியஸாக அதே எழுதி வச்சுருவாங்க. அது என்ன அப்படின்னா யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது மாடிஃபை பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ முடியாது. தென் ஆப்ரேஷன் டு ஒர்க் வித் அரேஸ். எதுக்கு அப்படின்னா அந்த அரேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக அரேஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜாவா டாட் யூட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜாவான்ற ஒரு பெரிய பேக்கேஜ்குள்ளே இருக்கிற சப் பேக்கேஜ் யூட்டில். இந்த சப் பேக்கேஜ்குள்ளே இருக்கிற ஒரு மாடியூல் தான் பார்த்தோன்னா அரேஸ் அப்படிங்குவோம். அது லைக் தட்ஸ் நாட் கால்ட் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம பைத்தான் அப்படின்றதுல பார்த்தோம் நம்பை அப்படின்றது அரேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு மாடியூல் ஆர் பேக்கேஜ். அது பொறுத்தவரையும் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இது கொடுக்கும். பட் இதை பொறுத்தவரையும் தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க, பட் தே ஆர் ஆப்ஜெக்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ். அதாவது அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அரே அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடியூல் கன்வர்ஷனில் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடத்தி கொடுக்கும். ஓகே, இதில் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அக்சஸிங் எலமெண்ட்ஸ், அதாவது வேல்யூஸை நம்ம அக்சஸிங் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். மாடிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இருந்த அரேயில் இருக்கிற வேல்யூவையும் அப்புறமேட்டுக்கு நம்ம எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் லென்த், இந்த நான் ஒரு நிறைய வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு பார்க்க போகிறோம். தென் ட்ராவல்சிங் அரே, அதாவது ட்ராவல்சிங் அரே அப்படின்னா அரே வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுற சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே.
வேரியபிளை பொறுத்தவரையும் சிங்கிள் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அரேயை பொறுத்தவரையும் நான் 10 வேல்யூ வச்சிருந்தேன், 10 தடவை லூப்பிங் பண்ணும்போது 10 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட்டிங். சார்ட்டிங் அப்படின்றது ஆர்டர் பண்ணுறது, அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி பண்ணுறது. தென் சர்ச்சிங், நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வச்சுட்டு அந்த அரேக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுவோம். தென் காப்பிங், ஒரு ஒரிஜினல் அரேயை வந்து ஒரு காப்பி எடுத்து டூப்ளிகேட் அரேஸ் யூஸ் பண்ணுவோம். அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். தென் கம்பேரிங், ஏதாவது 2 அரே வச்சுருக்கோன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம், 2 ஈக்குவலா இல்லையா, ஏதாச்சும் ஒன்று மிஸ்னாலும் தட் இஸ் நாட் ஈக்குவல். தென் ஃபில்லிங், அதாவது எம்டியாக ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு நான் அது எனக்கு எம்டியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சம் வேல்யூ இருக்குன்னா 5 இருக்குன்னா 5 அப்படியே எல்லாத்துலேயும் அசைன் ஆகிக்கும், இதுவும் பார்ப்போம். தென் கன்வெர்ட்டிங் டு ஸ்ட்ரிங். கன்வெர்ட்டிங் டு ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு அரேயை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நான் வெறும் அரேயை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு, ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆச்சு. பட் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகக்கூடாது, பட் அது அரேயாகவும் எனக்கு தெரிய வேணாம், எதுவும் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் ஓகே. பட் எனக்கு அந்த அரே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் பண்ணி பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்சஸிங் அரே. அக்சஸிங் அரேக்கு மெயினாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிட்ரைவிங் அண்ட் எலமெண்ட்ஸ். அரே எலமெண்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணாத எடுக்கிறது எங்கேருந்து அப்படின்னா அரேலேருந்து பை யூஸிங் இன்டெக்ஸிங் வச்சு நம்ம வேல்யூஸை எடுப்போம். தென் அப்படின்னா மாடிஃபிகேஷன் இன் டேட்டா, மாடிஃபிகேஷன் அப்படின்றது அப்டேட் பண்ணுவோம். அதான் முன்னாடி இருந்த வேல்யூ 5 அப்படின்னா புதுசாக 3 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். எதை வச்சுட்டு அப்படின்னா இந்த இன்டெக்ஸிங் வச்சுக்கிட்டு தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு அரேயை நான் கிரியேட் பண்ணுறேன். இன்ட் அப்படின்னு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா நம் இல்லை நான் வேல்யூவை உங்களுக்கு டைரெக்டாக டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற வேல்யூ 1 2 3 4 கேர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அதில் நெக்ஸ்ட் என்ன எழுதுறேன் அப்படின்னா system.out.print. எதுக்கு அப்படின்னா ஒரு நம் வேல்யூவை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க. நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தென் இன்டெக்ஸ் வேல்யூ நான் கொடுக்கணும் 2 அப்படின்ட்டேன். 2 பார்த்தோம் அப்படின்னா நம்ம எண்ணி பாருங்க 2 எங்கே வருது, தேர்டு இது பாருங்க, அதாவது 3 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நல்லா யோசிச்சுக்கோங்க. 2 அப்படின்னு கொடுத்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து தான் பண்ணணும், 1 2 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, இது மெயினாக நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க. தென் அந்த 2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் இன்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன், 3 இருந்து 6 அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். சேம் அந்த பிரிண்டிங் ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி தென் பேஸ்ட் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அரே கிரியேட் ஆயிருக்கு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு மேலே இன்டெக்ஸிங்கும் உங்களுக்கு வியூ ஆகும். தென் 3 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அரே வந்து 3 இருந்த 2 சேஞ்ச் ஆயிருக்கு, அப்புறமேட்டுக்கு 6 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கான்செப்ட் புரியுது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு. அரே லென்த் இந்த எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது என்கிட்ட ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் அரே வேல்யூஸ் இருக்கு, அதோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம லென்த் நிச்சயமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே டைம் எனக்கு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம உட்காந்து 1 2ன்னு எண்ணணும்னு தேவையில்லை. அந்த லென்த் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் முன்னாடி இருந்த கோடே அப்படியே ஒரு லிட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல ஒரு இன்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தேவையில்லை, டைரெக்டாக நான் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், இதான் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரே டிக்ளேர் ஆயிருக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரிண்ட் பண்ணோடனே லென்த்து பார்த்தா எனக்கு 4 வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்களே இன்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 பட் எண்டிங் ஃப்ரம் -n-1 அப்படின்னு பார்த்தா எண்டிங் பார்த்தோன்னா 3ல தானே இருக்குது, உங்களுக்கு 3 தானே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு பார்த்தா இல்லை தான். நீங்கள் ஒரு நோட் அவுட் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம டேட்டாஸோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்ற போது நம்ம இந்த டேட்டாவை பொறுத்தவரை நம்ம இன்டெக்ஸ்க்கு போகணுன்னே தேவையில்லை, ஏன்னா டேட்டாவை நம்ம என்னாலே போதும். அறையில் இருக்க டேட்டாஸ் நம்மள்கிட்ட பொறுத்தவரை அறையில் இருக்க டேட்டா என்ன 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 டேட்டாஸ் தான் இருக்குது அப்படின்னா 4 தான் நம்மளுக்கு லென்த். ஓகே, இந்த லென்த்து கண்டுபிடிக்கும் போது அரேயில் இருக்கிற மாதிரி 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. லென்த் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் பண்ணணும், அரே அப்படின்னா 0ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே இல்லை உங்களுக்குன்னா இப்போ கொஞ்சம் 2 டைமென்ஷனில் எப்படி லென்த் அப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் 2 டைமென்ஷனுக்கு சிக்னிஃபிகேட் பண்ணுற டைரக்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குள்ளாரே ஒரு கேர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வேல்யூ டிக்ளேர் ஆயிருக்காரு உங்களுக்கு சைடில் 2 டைமென்ஷன் அரே. தென் என்ன பண்ணுது அப்படின்னா லென்த்தை நான் பிரிண்ட் பண்ணுறேன். மொத்தம் பாருங்கள் 6 வேல்யூ இருக்கா, பட் எனக்கு 3 அப்படின்னு தான் வந்திருக்கு. இது 3 ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸஸோட எக்ஸாம்பிள் சொன்னேன். அதில் வந்து பெரிய பாக்ஸோட
தான் நான் கொடுத்துருக்கேன்னா நம் அப்படின்றது வெளியில இருக்கிற பாக்ஸ் அப்படின்னா வெளிலனா பெரிய பாக்ஸ் அப்படின்வோம். பெரிய பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த சப் பாக்ஸை மட்டும் எண்ணி பார்க்கணும் எவ்வளோ அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற போது நான் பெரிய பாக்ஸ்ல உள்ளார மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளா இருக்கிறது அப்படின்னு சொல்லலை. அப்படின்ற போது அந்த பெரிய பாக்ஸ்குள்ள இருக்கிற இந்த 6 பாக்ஸை மட்டும் எண்ணிட்டு அப்படின்னு 3ன்னு சொல்லி காமிக்கும். ஓகே, இதே பார்த்தோன்னா மல்டி டைமென்ஷனுக்கும் இதே தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா உள்ளார ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன் 0 அப்படின்னு. இப்போ என்ன பண்ணும், பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணும், அதுக்குள்ளா இருக்கிற ஒரு சப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எண்ணி பார்க்கணும் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் என்ன அந்த இதையும் சேர்க்காது. தென் இந்த 2 டைமென்ஷன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, 2 டைமென்ஷனை பொறுத்தவரை மல்டி டைமென்ஷனை பொறுத்தவரை மொத்த வேல்யூவும் கொடுக்காது. நம்ம எது பர்டிகுலராக நம்ம கேட்குறோமோ அந்த சைடு இருக்கிற வேல்யூஸோட லென்த் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ட்ராவல்சிங் அரே, இந்த ட்ராவல்சிங் அரே அப்படின்றது நம்ம ஃபார் லூப் அந்த ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தடில் நம்ம ட்ராவல்சிங் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார் லூப்லையும் செகண்ட் வந்து ஃபார் ஈச் அப்படின்ற மெத்தட்லையும் நான் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அதில் நான் டைரெக்டாகவே வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் int i equal to 0 அப்படின்னா ஐக்கு ஒரு வேல்யூவும் ஐ வந்து லெஸ் தென் 5 அப்படின்னா நான் எனக்கு லென்த்து தெரியும், லென்த்து தெரியாட்டி அந்த நம் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்கணும். எனக்கு லென்த்து தெரியும் 5 தான் அப்படின்னு டேரெக்டாகவே கொடுக்குறேன். அப்புறம் ஐயை நான் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கொடுத்துருக்கேன். தென் system.out.println அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், நம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நான் ஐ அப்படின்னு கொடுப்பேன். பிகாஸ் நம்ம இந்த ஃபார் நார்மல் ஃபாரை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அரே வந்து ட்ராவல்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இன்டெக்ஸ் வச்சு தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்டெக்ஸ், எண்டிங் ஃப்ரம் n-1 அப்படின்னா கரெக்டாக இன்டெக்ஸ் வச்சு போவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேல்யூ வந்து டிக்ளேர் ஆகிருக்கு சைடில், இந்த 0th பொசிஷனில் இருக்கிற 5 நம்ம மேலே பிரிண்ட் ஆகும். ஐ 0 வந்துச்சுன்னா மேலே பிரிண்டிங் பார்த்தோன்னா 5 அப்படின்னு இருக்கா. சேம் அதே என்ன ஆகுனா ஐ வந்து இப்போ அப்டேட் ஆகுது 1 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. தென் உள்ளார போகுது, உள்ளார போனதுக்கப்புறம் 10 அப்படின்ற வேல்யூ அசைன் இருக்குது. திரும்பி ஐ இன்சிலைஸ் ஆகிருக்கு திரும்பி 2ன்னு. அன்டில் எது வர அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வர. எப்போ அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா ஐ 5 ஆகணும். ஐ 5 ஆயிடுச்சு, கண்டிஷன் செக் பண்ணது ஃபால்ஸ், அவ்வளோதான் வெளியில் வந்துடும் நம்மளுக்கு லூப் அவுட். ஓகே, தென் சேம் திங் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ரிவர்ஸ்லேருந்தும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ரிவர்ஸ் ட்ராவலிங்க்கு என்ன பண்ணுவோம்னா ஐயோட ஃபைனல் இன்டெக்ஸை நான் கொடுப்பேன், ஐ ஈக்குவல் டு ஃபைனல் இன்டெக்ஸ் 4 அப்படின்னு. ஐ வந்து எது வரை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்வோம். என்ன அப்படின்னா 0வும் 0வோட அதிகமாக இருக்கிற வரை வரணும். 0 கம்மி போயிட்டா இங்கே -1 வந்துடும். அப்படின்ற போது எனக்கு ரிவர்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிரும். தென் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐயை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் வந்து நான் 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 4 என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரும்போது 4 3 2 1 0 அப்படின்னு ஆகும்போது 4 வரணும், 3 வரணும், 2 வரணும், 1 வரணும், 0 வரணுன்ற போது நம்ம அந்த ஐ மைனஸ்னு போது ஐ ஈக்குவல் டு ஐ -1. ஓகே, தென் அதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரே நம்மளுக்கு டிக்ளேர் ஆகிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் அரே வந்து 4th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது 70 அப்படின்னு வரும். தென் ஐ வந்து டிக்ரீஸ் ஆகி 3 அப்படி சேஞ்ச் ஆகும். 3ல் இருக்கிற 50 பொசிஷனில் இருக்கிற 50 வரும். தென் ஃபர்ஸ்ட் பொசிஷன் சம்திங் இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்து கடைசி 0 பொசிஷன் வந்துட்டு 0லேருந்து இப்போ -1 சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிஷன் செக் பண்ணிப்பா ஃபால்ஸ் அப்படின்ற போது கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். தென் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஈச்சோடது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபாருக்கும் ஃபார் ஈச்சும் பார்த்தோன்னா பிரிண்டிங் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், பட் அதில் பண்ணுற மெத்தட் வேறு. ஏன்னா ஃபாரை பொறுத்தே நம்ம இன்டெக்ஸை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், பட் ஃபார் ஈச் அப்படின்றது டைரெக்டாக பண்ணுவோம். என்னன்னா என் அப்படின்றது கொடுத்துருக்கேன், அப்புறம் நம் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அரே அப்படின்னு. என் அப்படின்னா என்ன, அங்கே ஐயை பொறுத்தவரையும் நம்ம 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் ஆச்சு. இந்த பொறுத்தல என்ன ஆகும்னா n: நம் அப்படின்றது நம்ம அப்படின்ற அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் டைரெக்டாக எண்ணுக்குள்ளார போவோம். அந்த டைரெக்டாக நம்ம இந்த எண்ணை பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த சைடில் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக நான் எண்ணனே கொடுத்துட்டேன், எந்த இன்டெக்ஸ் வேல்யூமே நான் கொடுக்கல. அதில் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் டிக்ளேர் ஆகுது, அரே டிக்ளேர் ஆகுது. அதில் n5 அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா.
அதுக்கப்புறமேட்டுக்கு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நம் 10 வருது, நம் 30, நம் 40, நம் 50, நம் 70 அப்படின்னு சம்திங் வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே, இதுதான் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் மூவ் டு தி சார்ட்டிங் அரே. அரேயை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னா, அரேயை பொறுத்தவரையும் இந்த டைம் அரேஸ் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், அந்த ஜாவான்ற பெரிய பேக்கேஜ்குள்ளார யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் பேக்கேஜ் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு அரேஸ் அப்படின்ற மாடியூல் நம்ம வாங்குவோம். அந்த அரேஸ் அப்படின்ற மாடியூலை வச்சுட்டு தான் நம்ம இந்த சார்ட் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணிப்போம். இந்த சார்ட் ஃபங்க்ஷன் தான் பார்த்தோன்னா அசெண்டிங் டு டிசெண்டிங் அப்படின்னு சொல்லி ஆர்டராக நம்மளுக்கு தரும். அதில் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஃபங்க்ஷனே அப்படியே நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். எப்படின்னா, நான் இதில் கொஞ்சம் ஆர்டராக எழுதியிருக்கேன், அதை இன் ஆர்டராக நான் மாற்றுறேன். எப்படின்னா, கொஞ்சம் அன்சார்ட்டட் வேல்யூவாக நான் எல்லாமே கொடுக்குறேன், 5 4 6 2 0 அந்த மாதிரி. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாகவே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னு system டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொன்னேன், நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம வாங்கிக்கணும்னு சொன்னேன். நான் இங்கே வாங்காமல் பண்ணுறேன், இப்போ போய் வாங்குறேன். பாருங்க எப்படி வாங்குறேன்னு. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். என்னத்த அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி. ஜாவாவோட மொத்த பேக்கேஜ்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். எது அப்படின்னா, ஜாவான்ற ஒரு மெயின் பேக்கேஜ், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ், அதுக்குள்ளே இருக்கிற அரேஸ் அப்படின்ற மாடியூல். தென் அதுலேயும் பார்த்தோன்னா செமிகோலன் அப்படின்னு எண்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார போகிறேன். அங்கே போயிட்டு அரேஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறத மாடியூல், அது இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அரேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் டாட் சார்ட் அப்படின்னு எழுதிட்டு உள்ளார அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த டைம் ஒரு எரர் வரும். அந்த எரர்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். அது என்னென்ன எரர் வருது பார்த்தீங்களா? என்ன எரர் அப்படின்னா, எம்டி எரர் அப்படின்னு காமிக்கும். எது எம்டியாக இருக்குது, எதுவுமே வரல அப்படின்னு. பிகாஸ் நம்ம பொறுத்தவரையும் சார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் அரேயை அப்படியே சார்ட் பண்ணுவோம். இதை காப்பி எடுக்கிறதோ இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதோ எதுவுமே வராது. அப்படின்ற போது இதை நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் நன் இல்லை சம்திங் எல்ஸ் அதுதான் வரும். அதாவது நன் எம்டி வேல்யூ தான் வரும். அப்படின்ற போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரே டிக்ளேர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது நான் சொன்ன போனால் ஒவ்வொரு வேல்யூவாக நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அரேயை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அரேயை பொறுத்தவரையும் தான் அந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதான் அந்த பாக்ஸை என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். எப்படின்னா, அந்த பாக்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பெரண்ட்டாக இருந்தால் நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னே தேவையில்லை, உள்ளே இருக்கிறத நான் அப்படியே பார்த்துடலாம். அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரே டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். டு ஸ்ட்ரிங்னா அரே கன்வெர்டட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி, அல்லனா நம்ம வச்சிருந்த அரேயை நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஓகே, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆனோடனே நம்மளுக்கு அரே அங்கே இன்சியலைஸாக இருக்கும். ஸ்டார்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி இருந்துச்சு, 5 4 6 2 0ன்னு இந்த இடத்துல 0 2 4 5 6 அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஆயிருக்கு. தென் அது என்ன இருக்குது, பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு இந்த லாஜிக்? சர்ச்சிங் அரே வேல்யூஸ், அதாவது வேல்யூ நான் ஒன்று வேல்யூ சர்ச் பண்ணுவேன் எங்கே அப்படின்னா, முன்னாடி எக்ஸிட்டாக இருந்த ஒரு அரேல. அப்படின்ற போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, பைனரி சர்ச் அப்படின்றது ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். சர்ச்சிங்லேயே பார்த்தா லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இன்டர்போலேஷன் சர்ச், அந்த மாதிரி நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் நம்ம ஜாவாவை பொறுத்த பைனரி சர்ச் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இதுக்கும் நம்ம அரேஸ் அப்படின்ற மாடியூல்லேருந்து தான் நம்ம கேட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்த அதே ப்ரோக்ராமை நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு டார்கெட் வேல்யூ கொடுக்குறேன். இன்டெக்ஸ் ஈக்குவல் டு அரே டாட் பைனரி சர்ச். மற்ற இடத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் வச்சிருந்த அந்த அரேயோட வேல்யூவை கொடுப்பேன். இந்த அரே அப்படின்னு சொல்லிட்டு நம் அப்படின்னு கொடுக்குறேன். அது நான் ஏன் அந்த இன்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, நம்ம ரிட்டர்ன் வந்து இன்டெக்ஸ் தான் தெரியும், எத்தனாவது இன்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு. நான் என்ன ஃபைண்ட் பண்ணுறேன்னா, 6 நான் ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இன்டெக்ஸ்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல இன்டெக்ஸ் தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரே வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. அந்த இடத்த அட்டன் பண்ணும்போது பார்க்கலாம், இன்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிள் 2 அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? அதாவது 6 இருக்கிற எலமெண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்படின்ற மாதிரி காப்பிங் அரே, அதாவது ஒரு ஒரிஜினல் அரே இருக்குது, அதையே நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் அரேயை பொறுத்தவரையிலையும் அது ஒவ்வொரு இடங்களும் கொண்டு போக மாடிஃபிகேஷன் பண்ணும்போது, நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது ஒரிஜினல் அரே நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். அந்த மாதிரி டைம் நம்ம ஒரிஜினல் அரே அப்படி வச்சுட்டு காப்பியை நம்ம எங்கே வேணால் மாடிஃபிகேஷன் எது வேணால் பண்ணலாம். நம்ம அந்த சைடு ரிட்ரைவ் பண்ணுறோம்னா ஒரிஜினல் அரே நம்ம திரும்பி கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம காப்பிங் அதிகம் பண்ணுவோம். இல்லை ஜாவாவை பொறுத்தவரையிலையும் காப்பி பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. தென் அரேஸோட மாடியூல் வச்சுட்டு
காப்பி ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனும் அதே சிஸ்டம் அப்படின்ற ஒரு மாடியூலில் அரே காப்பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அரேஸை பழகிறதுனால அரேஸ் டாட் காப்பி ஆஃபே பார்க்கலாம். நான் சேம் என்ன பண்ணுறேன்னா ஒரு காப்பி அரேக்காக ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுறேன். அரே டாட் காப்பி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் எழுதுவேன். எதோட காப்பி எடுப்பேன்னா நம் அப்படின்ற அரே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மோட லென்த் நான் கொடுப்பேன். ஏன்னா நான் இல்லை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 0லேருந்து தான் இதோட காப்பிங் ஆரம்பிக்கும். எது வர அப்படின்னா எனக்கு எண்டிங் வர வேணும் அப்படின்ற போது n-1 அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 4 அப்படின்னு வரும். அது ஸ்டார்டிங்லேருந்து 4th வேல்யூ வர வரணும் அப்படின்னு தென் பிரிண்ட் பண்ணுறேன். தென் நான் சேமாக என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இந்த டைம் என்ன அப்படின்னா நார்மல் அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நம் அப்படின்ற ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கு. தென் என்னன்னா அதோட காப்பி வந்து காப்பி அப்படின்ற ஒரு அரேல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்றேன்னா டைரக்டா எனக்கு பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும் அரே. ஆனா ஒரிஜினல்ல ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். தென் என்ன பண்றேன் அப்படின்னா அது ஒரிஜினல் அரே, அதை காப்பி ஆஃப் அரே நான் பிரிண்ட் பண்றேன் ஸ்ட்ரிங்கா இல்லாம. பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. ஓகேவா? கம்பேரிங் அரே. இந்த கம்பேரிங் அரே அப்படின்றது 2 அரே வச்சுக்கும். ஏபின்ற அரே. அந்த 2 அரேலையும் பார்த்தோம்னா சேம் வேல்யூஸாக இருந்தால் எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ டிஃபராக இருந்தாலும் தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரேஸ் அப்படின்ற மாடியூலில் ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம அந்த கம்பேரிசன்ஸ் பார்ப்போம். சேம் அந்த ஃபங்க்ஷன்லேயே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பண்ணுறேன். இன்ட் அப்படின்னு அரே கிரியேட் பண்ணுறேன் num2 அப்படின்னு. num2ல என்ன பண்ணுறேன்னா சேம் num1 மாதிரியே சேம் வேல்யூஸை நான் கொடுக்குறேன் 5 4 6 2 0. தென் என்ன பண்றோம்னா திரும்பி ஒரு அரே கிரியேட் பண்றேன் num3 அப்படின்னு. இந்த num3 அரேயை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ சேமா கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி 8 0 9 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ட்ரூ என்ன ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதை பொறுத்தே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அல்ல அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் num1 num2 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். இது சொல்ல போனா நம்ம மாத்தி கூட எழுதுனா தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்து ரெண்டுமே கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லல. நம்ம ஒரு சேஞ்ச் ஆனாலும் ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். அல்ல num1க்கும் num2 ஃபர்ஸ்ட் செக் பண்றேன், num2 num3 செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா num1 அப்படின்ற அரே டிக்ளேர் ஆயிருக்கு. சேம் num2 அப்படின்ற அரே டிக்ளேர் ஆயிருக்கு. அப்புறம் num3 அப்படின்ற அரே டிக்ளேர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ட்ரூ அப்படின்னு வந்துச்சு பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல். தென் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ ஈக்குவல் அப்புறம் இருக்கிற 3 வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்குன்னா தட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ஃபில்லிங் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நம்ம எம்டியா ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எனக்கு ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கணும்னு வேணாம், அது நான் ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதா ஃபில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் உள்ளார போய் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற போது இந்த ஃபில் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தோம்னா நம்மளுக்கு அரேஸ் அப்படின்ற மாடியூல்லேருந்து எடுப்போம். இல்லைனா புதுசாகவே ஒன்று கிரியேட் பண்ணுறேன் என்னன்னா எம்டி அரே நான் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா சைஸ் டிக்ளரேஷன்ஸ் பண்ணுவேன். அதனால சிங்கிள் ஒரு இன்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அரேஸ் அப்படின்றதுல ஈக்குவலி சொல்லிட்டு நியூ இன்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சைஸ் 5 அப்படின்ட்டேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபில் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா அரேஸ் டாட் ஃபில் ஃபங்க்ஷனில் நான் அங்கே டிக்ளேர் பண்ண அரே காமா நான் எதை வச்சு ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா 5 அப்படின்றது. அதை பிரிண்ட் பண்ணுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படி. அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக நான் இப்போ கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு அரேஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ 0 0னே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஃபில்லுன்னு சொன்னோடனே 5 5 5 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபில் ஆயிடுச்சு. தென் என்னன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் புரியுதா? கன்வெர்ட்டிங் டு ஸ்ட்ரிங், அதாவது நம்மளுக்கு கிடைச்ச அரேயை ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். அது எப்படி அப்படின்னு இல்லை பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான் அரேஸ் அப்படின்றது டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சேம் அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் டிஃபர் பண்ணுறேன். நான் டைரெக்டாகவே வேல்யூ தரேன் சம் வேல்யூஸ். இல்லை நீங்கள் பார்க்கலாம் அரே அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நான் நார்மலாக காமிச்சிருக்கேன் பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். தென் மூவ் டு தி அரே ஸ்லைசிங்.
இந்த அரே ஸ்லைசிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் அ ப்ரோசன்ஸ் அப்படின்றது சப் அரேஸ் அப்படின்வோம் ஆஃப் அன் அரே பிட்வீன் டூ given இன்டெக்ஸ். அதாவது நம்ம கொடுத்த ரெண்டு இன்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இன்டெக்ஸ், அதை வச்சுட்டு நம்மளுக்கு அரே வந்து ஸ்லைஸ், அதாவது கூறு போட்டு தரும். இதை பற்றி ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் நேவி அரே ஸ்லைசிங்ஸ் லைக் பைத்தானை பொறுத்தவரையிலையும் அரேக்கு நம்ம ஃபாலோடு பை ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் கோலன் எண்டிங் இன்டெக்ஸ் அப்புறம் ஸ்டெப் வேல்யூஸ்லாம் கொடுத்து நம்ம ஸ்லைசிங்ஸ் பண்ணலாம். பட் ஜாவாவை பொறுத்தவரை அது அக்செப்டபிள் கிடையாது. அதில் பார்த்தோம்னா யூ கேன் ஸ்லைஸ் யூஸிங் லூப்ஸ் ஆர் யூட்டிலிட்டி மெத்தட்ஸ். அதாவது நம்ம இதில் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு லூப்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை ஃபார் லூப், வைல் லூப், அந்த மாதிரி லூப்பிங். அப்படி இல்லைன்னா யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸாக அவங்களே பில்டிங் மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் வச்சு உங்களுக்கு எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்லைஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் அன் அரே. எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் அரே அப்படின்வோம். அது என்னன்னா simplify operation like searching, sorting, sub arrays. அதாவது சிம்பிளிஃபைட் பண்ண ஆப்ரேஷன்ஸ். என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா லைக் தான் இது சர்ச்சிங், சார்ட்டிங், அதுக்கப்புறம் ஃபைண்ட் பண்ணுறது, அதுதான் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சப் அரேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தா ரெடியூஸ் மெமரி யூசேஜ் பை அவாய்டிங் ஃபுல் காப்பீஸ். அதாவது நான் ஒரு 100 வேல்யூ வச்சிருக்கிற ஒரு அரே வச்சுருக்கேன். அதை பொறுத்தவரையும் எனக்கு தெரியும் இந்த அதாவது 10 வேல்யூஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற போது அந்த 10 வேல்யூக்காக நான் 100 வேல்யூ இருக்கிற அறையை நான் கொண்டு வந்து நான் காப்பி எடுப்பேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணும்போது டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா மெமரி ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்லைசிங் பண்ணிடுவேன். 10 வேல்யூ தான் எனக்கு தேவை அப்படின்னா 10 வேல்யூவை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிற அந்த 90 வேல்யூ நான் எடுத்துகிட்டு வரணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 10 வேல்யூ நான் கொண்டு வரும்போது அதை விட 10 டைம்ஸ் எனக்கு மெமரி ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தென் என்ன பண்ணுறோம்னா யூஸ்ஃபுல் இன் அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்ஸ். அல்காரிதம் அப்படின்றது நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து சேம் அதே தான் நீங்கள் வச்சிருக்க அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அரே வேல்யூவை நீங்கள் அக்சஸிங் வந்து ஸ்லைசிங் பண்ணும்போது நீங்கள் பிரித்து நிறைய இதில் பண்ணலாம். அதில் அல்காரிதம் அப்படின்ற போது இன்னும் போனீங்க அப்படின்னா மெர்ஜ் ஷார்ட்டாக இருக்கட்டும், அது குயிக் ஷார்ட்டஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டிங்க்கு பார்த்தோன்னா பிரித்து உங்களுக்கு ஸ்லைசிங் பண்ணி தான் எல்லாமே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரும் வேல்யூஸ். தென் டேட்டா ப்ராசஸிங்ஸ். டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றது டேட்டாஸை வந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறது, இல்லை மாடிஃபைட் பண்ணுறது, இல்லை வேறு விசுவலைசேஷன்ஸ்க்கு ரெடி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தென் மேனுவல் அரே ஸ்லைசிங். மேனுவல் அரே ஸ்லைசிங் எப்படி பண்ணுவோம்னா லூப்பிங் வச்சு பண்ணுவோம். உங்களெலாம் இது ப்ராக்டிக்கலாகவே எக்ஸாம்பிள் எப்படின்னு காமிக்கிறேன். ப்ரோக்ராமை கொஞ்சம் இப்போ நான் டிஃபர் பண்ணி காமிக்கிறேன். என்ன அப்படின்னா மேனுவலாக எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு. அதில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் என்னன்னா எனக்கு ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்லைஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்னா என்ன 5 ஆகணும் 6. ஓகே, 0 1 அப்படின்றப்போ 6th வேல்யூ வரும். தென் எண்ட் இன்டெக்ஸ் 4 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 4th வரை எனக்கு வரும். பட் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறேன் அரே. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்லைஸ் பண்ணதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. ஓகே, நம்ம பைத்தானில் சொன்ன மாதிரி சேம் அரேலேயே நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது, இன்னொன்று அரே நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் தான் பார்த்தோன்னா நான் இதில் டிக்ளரேஷன் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா சைஸ் கொடுக்குறேன். எவ்வளோ சைஸ் அப்படின்னா நான் அங்கே மேலேயே சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த சைஸில் தான் நான் ஸ்லைசிங் பண்ண போகிறேன் எனக்கு தெரியும். அப்படின்ற போது எண்டு மைனஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்பேன். எண்டு மைனஸ் ஸ்டார்ட்னா என்ன 4 - 1 3. ஓகே, அதில் நான் 3 வேல்யூஸ் வச்சுக்கிற அளவு எனக்கு அந்த ஸ்லைசிங்கில் ஸ்பேஸ் இருக்கும். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு i ஈக்குவல் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்பேன். அதாவது எனக்கு i வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வரும். அதே எண்டிங் வந்து எனக்கு எண்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறம் i ++ அப்படின்வேன். ஓகே, எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 4th இன்டெக்ஸில் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். அப்படின்னா 4 - 1ல் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். ஓகே, தென் என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்லைசிங் அப்படின்ற அரேயை நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு இன்டெக்ஸிங் கொடுக்குறேன். இந்த இன்டெக்ஸிங்கில் டேரெக்ட் i அப்படின்னு கொடுத்தா ராங். i - ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்பேன். ஏன்னா i வேல்யூ என்ன 1, ஸ்டார்ட் வேல்யூ என்ன 1 அப்படின்னா 0. ஏன்னா நம்ம ஸ்லைஸை பொறுத்தவரை 0லேருந்து தான் இன்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தென் என்ன பண்ணுறோம்னா அரேஸ் அப்படின்னு நாங்கள் அரே வச்சுருந்தேன். அதில் i அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட ஒரு வேல்யூ வைப்பேன். ஃபர்ஸ்ட் அரேஸில் பார்த்து வேல்யூ டிக்ளேர் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்டார்ட் 1ன்னு வரும். அதுக்கப்புறமேட்டு எண்ட் வேல்யூ பார்த்தோன்னா 4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு அரேயை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 0 1 2 அப்படின்னு 3 அரே. இல்லை i வந்து ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகுது. அப்புறம் 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க 6th வேல்யூ வந்து ஸ்லைஸ் அப்படின்ற அரேயில் உட்காரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
செகண்ட் இன்டெக்ஸ் அதாவது i வந்து 2 இனிஷியலைஸ் ஆகும்போது செகண்ட் இன்டெக்ஸில் இருக்க 7 டிக்ளேர் ஆகும். அதே i வந்து 3 இனிஷியலைஸ் ஆகும்போது தேர்ட் இன்டெக்ஸில் இருக்கிற 8 வந்து நம்ம ஸ்லைசிங் அப்படின்றதுல உட்காரும். இல்லை அப்புறம் 4 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகும். அப்போன்ற போது கண்டிஷன் ஃபால்ஸ். நம்மளை பொறுத்த ஸ்லைஸ் அது ஆயிடுச்சு கம்ப்ளீட்டர். ஓகே, இந்த மாதிரி மேனுவலாக ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்படி காப்பி ஆஃப் ரேஞ்ச் அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், அதாவது ஒரு யூட்டிலிட்டி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை காப்பி ஆஃப் ரேஞ்ச் ஆகிறதுக்கும் நார்மல் காப்பி ஆஃப் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் காப்பி ஆஃப் அது சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். டிஃபால்ட்டாகவே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். எண்டு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ. பட் இந்த காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு அதில் அக்சசிபிலிட்டி இருக்குது. என்னன்னா ஸ்டார்டிங்கும் நம்ம சொல்லலாம், எண்டிங்கும் இங்கே வேணால் சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, அப்போ நான் ஸ்டார்டிங் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். அப்போன்ற போது ஸ்டார்டிங்கும் நான் கொடுக்குறேன், எண்டிங்கும் கொடுக்குறேன்னா நான் நடுவுலேருந்து நான் வேல்யூஸ் எடுக்கலாம். அப்போ என்ன, அரே ஸ்லைசிங் ஆகுது. அதாவது இது வந்து அரேயோட ஸ்லைசிங் ஒரிஜினாலிட்டியை தராது, ஒரு காப்பியை தான் தரும். ஓகே, அதனால தான் இது காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு. ஒரு சேம் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இல்லை அரே டாட் காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தோம்னா நான் ஸ்டார்ட் வேல்யூவும் கொடுக்கல, எண்டு வேல்யூவும் கொடுக்கல, டேரெக்டாக நான் ஸ்லைசிங்கே பண்ணிட்டேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நான் வச்சிருக்கிற அரேயோட நேம் கொடுக்குறேன். அதில் என்னன்னா 1ல் ஆரம்பிச்சு 4th பிளேஸில் முடிகிற மாதிரி 4 - 1 3. ஓகே, அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா system.out.println அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதில் என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த அரேயை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்லைஸ் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். நம்மளை பொறுத்தவரை ஃபார் லூப்பை கம்பேர் பண்ணுறதுலையும் நம்மளுக்கு 2 லைனுக்கு மேலே கம்மியாகி இது சிங்கிள் லைன்லேயும் நம்மளுக்கு இதில் ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ளேர் ஆகிருக்கு பார்த்தீங்களா அரேஸில், அப்புறம் ஸ்லைஸ்லேயும் டிக்ளேர் ஆகிருக்கு 6 7 8 அப்படின்னு 0 1 2. அது பார்த்தா அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு அரே வந்து ஸ்ட்ரிங்காக மாறி. ஓகே, தென் 2 டைமென்ஷன் அரே நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, சேம் அந்த காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து வச்சிருந்த அந்த 1 டைமென்ஷனை இப்போ 2 டைமென்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 2 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அரே டிக்ளரேஷன் சிம்பிள். நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறோமா, டிக்ளரேஷன் பண்ணும்போது டைரக்ட் டிக்ளரேஷன் பண்ணும்போது கேர்லி ப்ராக்கெட் நிச்சயமாக போடணும். ஓகே, இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா நான் 2 டைமென்ஷன் வேல்யூ வச்சு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வேல்யூவில் நான் இப்போ ஸ்லைசிங் பண்ணுறேன் காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வச்சிருந்த அந்த அரே வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்டெக்ஸ் கொடுப்பேன். அதாவது எனக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸ் இருக்கும், அந்த சின்ன பாக்ஸ் அப்படின்னு. அதில் நான் பெரிய பாக்ஸில் இருக்கிற அந்த சின்ன பாக்ஸ், இந்த சின்ன பாக்ஸில் இருக்க நான் ஸ்லைஸ் பண்ணி வரணும் அப்படின்னா இங்கே அப்படின்னா 0லேருந்து 2 வர அப்படின்னு சொல்லி அது மட்டும் எனக்கு ஸ்லைஸ் ஆகி வரும். அது போய் எங்கே ஸ்டோரேஜாக ரோஸில் போய் ஸ்டோரேஜாக இந்த ரோஸை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளார 3 சின்ன பாக்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரோஸ் அப்படின்றதுல சின்ன பாக்ஸ் மட்டும்தான் எனக்கு வரணும். ஃபஸ்ட் இருந்தேன் இந்த சின்ன பாக்ஸ் 0th பொசிஷனில் இருக்குதுன்னா 5 6 அப்படின்னு கரெக்டாக இருந்திருக்கும். அது அப்படியே நம்ம பிரிண்ட் ஆகி வரும். ஓகே, ஸ்லைசிங் அப்படின்னா இவ்வளோ தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் அரேயோட பேசிக்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இருக்குது. பட் ஜாவாவோட மெஜாரிட்டி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ தான். இல்லை ஸ்லைசிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம், டைமென்ஷன்ஸ் நிறைய இது பார்த்துருக்கலாம். இன்னமும் கம்மிங் ஸ்லைட்ஸில் அரேஸை நம்ம இம்போர்ட் பண்ணி நிறையா ப்ராக்டிகல்ஸ் பார்ப்போம். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸ் எதுவுமே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதே மாதிரி இல்லாமல் பேசிக்ஸோட நாலேஜ் இன்னும் வளர்த்துக்க நீங்கள் ஜாவாலே நீங்களாக ப்ராக்டிகல்ஸ் நிறையா பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் லைக் போடுங்க. இதே மாதிரி ப்ரோக்ராமிங் தமிழன் அப்படின்னு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.